எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான வீடியோ பார்க்கலாம். யூசுவலாக நம்ம எப்போவுமே நான் என்கிட்ட இருக்க அமௌண்ட் வச்சு நான் ஷேர் வாங்குவேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பார்க்க போகிறோம். நான் அவனை ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆக்சுவலி பாட் த ஸ்டாக் ஐ சஜஸ்டட். ஸோ வெல்கம் டு ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன ஸ்டாக் வாங்கியிருக்காரு, நான் என்ன அப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ ஃபியூ டேஸ் பேக் என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, மச்சி இந்த மாதிரி சேவிங்ஸ் மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு 2000 வச்சிருக்கேன், இதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா இதை எப்படியாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணணும்டா, ஒரு அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும், லாஸ் ஆகிடுமோன்னு டென்ஷனாக இருக்கும், இல்லாட்ட எல்லாம் அந்த பார்த்து பட் சேம் டைம் க்ரோத்தை மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலும் இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கும் இருக்குது. ஆனால் அவனுக்கு அதை பற்றி எனக்குமே ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் நிறைய டீப்பானது தெரியாது. ஸோ இது எங்கள் ஜேர்னி தான். அதில் என் ஃப்ரெண்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். வேறு யாரும் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டது, மச்சான் ஸ்டாக் மார்க்கெட்டே கீழே வந்துட்டு இருக்கேடா, இப்போ இந்த டைம் பர்ஃபெக்டான டைம் உள்ளே போகலாமா, இல்லை இன்னும் வாலட்டிலிட்டியாக இருக்கேடா அப்படின்னு கேட்டோம். பட் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சஜஸ்ட் பண்ணது, மச்சான் ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் இல்லை, அது ஒரு அண்டர் வேல்யூடாக ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதை நீ நல்ல தைரியமாக வாங்கலாம். நீ இப்போ ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 2000ங்கிறது ஸ்மால் அமௌண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நமக்கு பெரிய அமௌண்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான். நீ இதை போக போக பில்ட் பண்ணுறப்போ உன் போர்ட்ஃபோலியோ பெருசாகிறப்போ தான் உனக்கு அது மேலே கீழே போகிறப்ப தான் அந்த டென்ஷன் ப்ரெஷர்லாம் புரியும். பட் உனக்கே உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும், உள்ள நீ இன்வெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். தென் இன்னைக்கு ஃபைனலி அவர் என்னோட லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டாக் வாங்கிட்டாரு. ஸோ ஃபைனலாக நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு 5-6 ஷேர் ஸ்டாக் சொன்னேன். அதில் வந்துட்டு அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான், இது நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ல விப்ரோ, ஐடிசி, தென் நாட்கோ, டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட் ரிலேட்டடாகவும் யூஸ் பண்ணுறேன், அது ஒரு ரெகுலர் இன்கமாக வரும் டிவிடெண்ட் மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடிசி, விப்ரோ இது 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஐஆர்பி இன்விட்டும் சேர்த்து மொத்தமாக 4. அமௌண்ட் ரொம்ப பெருசு இல்லை, ஒரு பிகினருக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்டார்ட். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஷேர் வாங்குற மாதிரி, நிறைய ஸ்டாக் வாங்குற மாதிரி இருக்குது. பட் ஏன் இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கை இதை வாங்கணும்னு முடிவு பண்ணேன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட, நீ இதை ஏன்டா சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட அவன் கேட்டான். இந்த சஜஷன் ஏன் கொடுத்தேன்னு. ஸோ எனக்கு ஒரு பிகினர் ஸ்டார்ட் இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதுதான் கொஞ்சம் சேஃப் ரூட்டில் போகிறது தான் சேஃப்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏன் விப்ரோ சூஸ் பண்ணேன்னா, இந்தியாவில் ஒரு டாப் ஐடி பிளேயரில் அவங்களும் ஒரு பெரிய நேம். ஐடி செக்டார் ஓவரால் லாங் டேர்ம் க்ரோத், அவங்க குளோபல் கிளைண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு ஐடி எக்ஸ்போசருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், விப்ரோங்கிற ஒரு கம்பெனி இருக்குன்றது. ஸோ பிகினர் ஐடி எக்ஸ்போசர்ல ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும். அண்ட் விப்ரோ மாதிரி ஒரு கம்பெனிஸ்ல குவாலிட்டி கார்பரேட் ஒரு கவர்னன்ஸ் இருக்கும், லாங் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அவர் போர்ட்ஃபோலியோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சேஃப் சைடில் ஒரு சாலிட் ஐடி நேம்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஐடிசி. டிவிடெண்ட்னு நினைச்சா ஐடிசி ஆல்மோஸ்ட் நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு போவோம் ஃபேமஸா. ஸோ அவங்க பிசினஸ்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜி, ஹோட்டல்ஸ், பேப்பர், அக்ரி, சிகரெட்ஸ், மேக்ஸிமம் சிகரெட்ஸோட ப்ராஃபிட்ஸோட தான் அவங்களுக்கு அதிகமாக வருது. பட் இப்போதைக்கு அதை அவங்க கம்மி பண்ணிட்டு, சிகரெட்டோட ப்ரெசன்ஸை கம்மி பண்ணிட்டு மற்ற சைடும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க பிசினஸ்ல. இது ஒரு மல்டி செக்மெண்ட் பிசினஸ். ஸோ ஒன் செக்டர் டவுன் ஆனால் கூட இன்னொரு சைடு அவங்க பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லாங் டேர்மில் ஒரு ஸ்டெடி ஏர்னிங்ஸ், ரெகுலர் டிவிடெண்ட் அண்ட் வாலட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாக பிகினருக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண ஒரு ஆப்டாக இருக்க ஸ்டாக் இது. தென் நெக்ஸ்ட் ஸ்டாக்கு ஐடிசி பற்றி நம்ம வேறு வீடியோவும் பேசியிருக்கோம், அதை என்ன நல்ல ஐக்கானில் எங்கே கொடுக்குறேன் பாருங்கள். தென் தேர்டு ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் இன்ஃப்ராஸ்டோரி பற்றி எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒரு பூமிங்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு இருந்துட்டு இருக்கு. ரோட்ஸு, ஹைவேஸு, போர்ட்ஸு, கனெக்டிவிட்டின்னு மேசிவ் டெவலப்மெண்ட் நடக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைவேஸ், டோல் ரோட்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு மேஜர் பிளேயர். இந்தியா எக்கனாமியில் க்ரோ ஆகும்போது லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸே இம்ப்ரூவ் ஆகும் பயங்கரமா. ஸோ நான் ரோடு இன்ஃப்ரா ரொம்ப முக்கியம், அதுக்கு தேவையானது. ஸோ அவர் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் க்ரோத் ப்ளஸ் இன்ஃப்ரா தீம் எக்ஸ்போசர் கொடுக்குறது ஒரு ஐஆர்பி இன்ஃப்ராவை சஜஸ்ட் பண்ணேன். லாஸ்ட்டாக ஐஆர்பி இன்விட். இது ஒரு நார்மல் கம்பெனி ஷேர் இல்லை, இது ஒரு இன்விட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதை பற்றி நம்ம வேற பவர் கிரிட்டுக்கு பேசியிருப்போம். பட் இது வந்து ஹைவேஸ்ல உள்ள ஒரு இன்விட். சிம்பிளா சொல்லணும்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ரா அசெட்ஸ் லைக் டோல் ரோட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அசெட்ஸை ஜென்ரேட் பண்ற ஒரு இன்கம்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெகுலரா டிஸ்ட்ரிபியூஷன் வர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ லாங் டேர்ம்ல ஒரு பாசிவ் இன்கம் ஃபோக்கஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. என் ஃப்ரெண்டுக்கு இதை ஒரு குவார்டர்லி வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வெளியில வந்துட்டே இருக்கும். அப்ரிசியேஷன் மட்டும் ஃபோக்கஸ்டா இல்லாம ஒரு இன்கம் ஆங்கிள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் ஐஆர்பி இன்விட் ஆட் பண்ணும், ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட சேர்த்து. தென் இது வந்துட்டு ஐஆர்பி இன்விட் பார்த்தோன்னா லாஸ்ட் இயரில் வந்துட்டு 16% கிட்ட டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்குன்னு பார்த்தேன். ஸோ 16% ரொம்ப பெரிய டிவிடெண்ட் ஈல்டு.
ஓகே. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டா இந்த 4 ஸ்டாக் தான் இன்னைக்கு நம்ம பை பண்ணாரு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. இது என் ஃப்ரெண்டுக்கும் எனக்குள்ள ஒரு ஜேர்னில நாங்க என் ஃப்ரெண்டுக்கு சஜெஸ்ட் பண்ணது. நான் சொல்லும்போதே அவன்ட்ட பிளைண்டா நான் சொன்னேன்னு பை பண்ணக்கூடாது. நான் ரீசன் சொல்றேன். நீயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுன்னு தான் அவன்ட்டயே சொன்னேன். இதுல இருந்து லேர்னிங்கும் நம்ம கத்துக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்பிக்கை முக்கியம். பட் பிளைண்ட் ட்ரஸ்ட்டை விட அண்டர்ஸ்டாண்டிங்கா பில்ட் பண்றது இனிமே ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க என்ன இதுல இந்த ஸ்டோரியில இருந்து டேக் பண்ணிக்கலாம்னா, சின்னமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் டைம்ல பெர்ஃபெக்ட் பிரைஸ்னு வெயிட் பண்ணிட்டு இயர்ஸ் வேஸ்ட் பண்ணாம சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனிஸ்ல ஒரு ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க முதல்ல. ஸோ ஒன்ஸ் அகைன் லாஸ்ட்டாக நம்ம ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக இன்னைக்கு 2 விப்ரோ, ஒரு ஐடிசி, 5 ஐஆர்பி இன்ஃப்ரா, 10 ஐஆர்பி இன்விட் வாங்கியிருக்காப்ல. ஆல் ஆஃப்டர் ரெக்வஸ்டிங் டு ஃபைனலி ஸ்டார்ட் த இன்வெஸ்டிங் ஜேர்னி. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ரியல் லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் புதுசாக இருக்கலாம். இஃப் இந்த டைப் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரிஸ் ஆர் பிரேக் டவுன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா இல்லை இன்னும் திங்க் பண்ணுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். பை பாய்.